சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக, அவனுக்கு ஒப்பாக, அவனுக்கு சமமாக யாருமே கிடையாது என்று சாட்சி பகர்ந்தவனாக சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் சர்தாரே தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்க்கையிலே பின்பற்றி பல வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், இன்னும் இந்த ஹக்கான மார்க்கத்தை யாரெல்லாம் எடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார்களோ, கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை அழகான முறையில் எடுத்து நடப்பார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய கடமையை தன்னுடைய நெஞ்சிலே ஏற்று உணர்வை மதித்து கட்டளையை மதித்து அவருடைய இறையில்லமான் மஸ்ஜிதிலே நோன்பாளிகளாக அல்லாஹுவுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து படைத்த ஒருவனை, அவனுடைய பேச்சை, அவனுடைய கட்டளையை அடிபணிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நோன்பாளிகளாக அவனுடைய இறை இல்லத்திலே வீட்டிற்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய இறைநேசர்களே, கண்ணியமான அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களாக எங்களை படைச்சி அவனுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் அவன் ஆக்கி வச்சிருக்கிறான். அதன் பின்னால இந்த உலகத்தில் நீங்க எப்படி வாழணும் என்று வரையறையை தந்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம், எங்களோட வாழ்க்கையில அவனுடைய வல்லமைகளை விளங்கி கட்டளைகளை மதிச்சு அவசரமாக எங்களோட வாழ்க்கையை பக்குவப்படுத்துமாறும், விலக்கல்களை தடுத்தவைகளை ஒதுங்கி வாழுமாறு, தூரமாகி வாழுமாறு, அது எடுக்கவானம், என்னுடைய கோபத்தை பெற்றுக்கொள்வீங்க எதெல்லாம் தடுத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் என்னுடைய வாழ்க்கையை விட்டும் அவசரமாக அப்புறப்படுத்துமாறு, தானும் தன்னை சார்ந்தோரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவுடைய நசீஹத்தையும் வசியத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களே, படைத்தவன் அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு அழகான வாழ்க்கையை தந்து ஒரு குறிக்கோளோட வாழ சொல்லிக்கிறான். பொதுவாக பிறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் போல ஏதோ வாழ்ந்துட்டு போவோம், எப்பயாவது ஒரு நாள் மௌத்து வரும் என்ற நோக்கம் அல்ல என்னுடைய நோக்கம். அடுத்த மதங்கள் போல குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல. நம் அனைவரும் அல்லாஹுவுக்கு சொந்தமானவர்கள், அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக அவன் பக்கம் மீளக்கூடியவர்கள். ஒரு நாளும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அவன் பக்கம் நாங்கள் போக மாட்டோம் என்பது நினைக்கிறதுக்குதே, அது நடக்காது. நிச்சயமாக அவன் பக்கம் மீள இருக்கிறோம், அவன் பக்கம் செல்ல இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் சம்பாதித்தது, செஞ்சது, அனுபவித்தது, எதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ இது அத்துணைக்கும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் கூலி தரப்படக்கூடிய அந்த இடத்திலே நாம் ஆஜராக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு புனிதமான மாதம், பக்குவப்படக்கூடிய மாதம், அல்லாஹ்வை சரியாக விளங்கக்கூடிய மாதம்.
படைத்தவன் அல்லாஹ் தந்த பக்குவத்தை எடுத்து நடக்கக்கூடிய மாதம், அவனை உண்மையாக பயப்படக்கூடிய பக்குவத்தை எடுக்கக்கூடிய மாதம். இந்த ரமதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான், லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க அல்லாஹ்வை பயப்படணும், உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வோட பயம் ஈக்கணும். வெறுமனே நாங்கள் பிறந்துட்டோம், ஏதோ வளர்ந்து கொண்டிருக்கிறோம், மனைவி மக்களாக வாழ்கிறோம், பிள்ளைகளோட வாழ்கிறோம், வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் செஞ்சிடறோம், இப்படியான குறிக்கோள் கிடையாது. யார் மனம் போன போக்கில் அந்த உலகத்தில் வாழ்வாங்களோ முடிவு மோசமாக அமையும். குர்ஆன்ல பல இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا. இந்த உலகத்தில் உங்களை இந்த உலகத்தை நிறைக்கிறதுக்கு படைக்கல, நான் இந்த உலகத்தை படைக்கணும், இந்த உலகத்தில் என்ன சரி ஈக்கணும் என்று சொல்லி உங்களை படைக்கல. உங்களை படைக்கப்பட்ட நோக்கம் வீணுக்கல்ல, சும்மா ஈக்கித்தானே. இந்த உலகம் எம்டியா ஈக்கின்றி உங்களை படைக்கல. உங்களை படைக்கப்பட்ட நோக்கம் வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நிச்சயமாக என் பக்கம் திரும்புவீங்க என்ற விஷயத்தை மறந்துடாதீங்க. நீங்க எப்படியும் வாழுங்க, உங்களோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளுங்க. ஆனால் மிக முக்கியமான விடயம், அல்லாஹ்வை பயந்து, என்னை உண்மையாக பயந்து, என்னுடைய கட்டளைகளை எடுத்து விலக்கல்களை தூரமாகி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய கூலி கொடுக்கப்பட்ட அந்த நாளில் உங்களை விருந்தாளி மாதிரி கவனிப்பேன். நீங்க தான் என்னுடைய விருந்தாளிகள். உங்களோட வாழ்க்கையை சரியாக்கிக்கோங்க, புத்திசாலியாக வாழுங்க. நாங்கள் அந்த உலகத்தில் சொல்லக்கூடிய புத்திசாலிகள் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. படித்தவர்கள், பட்டம் பதவியில் வாழக்கூடியவர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய சகாக்கள் எத்தனையோ புத்திசாலிகளை காணலாம். ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திசாலி அல் கையிஸ், இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய புத்திசாலி யார் தெரியுமா? அன்பு நபி சொன்னவங்க, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொன்ன புத்திசாலி. மன் தான நஃப்ஸஹு, இந்த உலகத்தில் அவனுடைய நஃப்ஸு சொல்ற பிரகாரம் அவனுடைய வாழ்க்கை அமைச்சு கொள்ள மாட்டான். எந்த நஃப்ஸு தானே, என்னுடைய உள்ளம் தானே, ஏண்ட உடம்பு தானே, ஏண்ட வாழ்க்கை தானே, எப்படியும் வாழலாம் என்று வாழ மாட்டான். மன் தான நஃப்ஸஹு, நிச்சயமாக நஃப்ஸை கட்டுப்படுத்துவார். நான் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு வாழ மாட்டான். எனக்கு மௌத்து வரும் என்றதை மறந்துட மாட்டான். கியாமத்துடைய நாளையில ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை மறந்துட மாட்டான். அல்லாஹ் எனக்கு முன்னால கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான்டா, எனக்கு பதில் சொல்ல முடியாம பேச்சரும். எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஞாபகப்படுத்துறார். இந்த உலகத்தார்களுக்கு ரஹ்மத்தி அவங்க தான். அவனுடைய இரா வணக்கங்கள், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிகள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எப்படி இருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை கேட்கவானம், விவரிக்க முடியாது. அல்லாஹோட இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள மறந்துடுவாங்க. மிக நீண்ட கியாம்கள், மிக நீண்ட ருக்கூஅகள், மிக நீண்ட சுஜூதுகள். யா ரசூலே, உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நிச்சயமாக என்று சொல்லப்பட்ட நபீட தொழுகைகள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் நாங்க, உம்மத்தே முஹம்மதியா. வெறுமனே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பேரளவிலே முஸ்லிம்களாக வாழ்கிறோம். குர்ஆன்ல எந்த இடத்திலையும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி தான், முஸ்லிம்களுக்கு சுவர்க்கம் தான், முஸ்லிம்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் என்று எந்த இடத்திலையும் அல்லாஹ் கூறல்ல. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் வேற, முஸ்லிம்கள் வேற, முஃமின்கள் வேற. இன்றைக்கு அதிகமானவர்கள் பேரளவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுக்கு பயப்படணும். நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்றது கை சேதமானது.
அல்லாஹ்வை சரியான முறையில ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயப்படணும். இல்ல பிரச்சனை இல்லை, என்ற வாழ்க்கை தான் எப்படியும் வாழலாம் என்று சொன்னா, என்னுடைய கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நபர்களை அல்லாஹு தஆலா பேரளவுல முஸ்லிம்களாக வாழக்கூடியவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மிக முக்கியமான மாதம் எம்மை கடந்து கொண்டிருக்கிறது. 20 நாட்கள் கடந்து இந்திய 10 நாட்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆக்களில் அல்லாஹும்ம அத்தியக்னா மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்திரு. இந்த துஆவை அதிகமாக செய்கிறோம், நரகத்தினுடைய அமல்களையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். துஆட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்திரு ரப்பே, எனக்கு தாங்க முடியாது, நெருப்புடைய உஷ்ணத்தை தாங்க முடியாது, உலகத்தினுடைய நெருப்பே தாங்க முடியாம இருக்கிறது, நரகத்தினுடைய அதாபை விட்டும் பாதுகாத்திருந்து ஒருத்தர் வாயால துஆ செய்கிறார். ஆனா அவருடைய அமல்கள் எல்லாமே நரகத்தினுடைய அமல்களை செஞ்சு கொண்டும் இருக்கிறார். உண்மையான தௌபா என்ன தெரியுமா? தௌபா என்றாலே பாவத்திலிருந்து முதலாவது மீளணும், வெளியே வரணும். பாவம் செஞ்சு கொண்டே தௌபா செய்கிறதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌபா அந்நதும், கவலைப்படுறது, கண்ணீர் சிந்துறது, தனிமையில் அழுகிறது. எப்படி அழுகிறது? என்னைய படைச்சவனுக்கு மாற்றம் செஞ்சிட்டேனே, எந்த தைரியத்தோட செஞ்சேன், எந்த உணர்வோட செஞ்சேன், கலிமா சொன்னவனாக ஈக்கிறேன், அவனுடைய நியமத்துகளை பாவிச்சு கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் சுகத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான், எல்லாத்தையும் அவனுடைய நியமத்துகள் அனுபவிச்சு கொண்டு எந்த தைரியத்தோடு மாற்றம் செய்கிறேன், இந்த உணர்வை கொண்டு வரணும். வெறுமனே பாவம் செய்து செய்து தௌபா செய்து கொண்டே இருக்கிறோம். யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுது தெரியுமா? ஒருத்தர் துஆ செய்கிறார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிருவாயா என்ற வார்த்தையால கேட்கிறார். இது தௌபா இல்லை. ஒருத்தர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, உள்ளத்தால துஆ செய்கிறார். ஆனா செஞ்ச பாவத்தை நினைச்சு அவர் வருந்துறது இல்லை, உள்ளத்தால துஆ செய்கிறார். இதுக்கு பின்னால் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி, அந்த உணர்வு உள்ளத்துக்கு எடுக்கல. தௌபா கபூலியத்துக்கு அடையாளமே ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்ச பின்னால தௌபா செய்கிறார், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், மன்றாடுகிறார், யா அல்லாஹ் நீ என்னைய மன்னிக்கணும் ரப்பே, இந்த பாவ கரைகளோடு உன்னை நான் சந்திக்க கூடாது, உலகத்தில் என்னைய மன்னிக்கணும் யா அல்லாஹ். இந்த வருந்துற நேரத்துல, கை சேதப்படுற நேரத்துல உள்ளத்துல வரணும், யா அல்லாஹ் அந்த நான் செஞ்ச பாவம் இருக்கிறே, அதை நீ என்னைய இதுக்கு பின்னால செய்யாம பாதுகாத்துற ரப்பே, பாவத்தினுடைய சூழலை விட்டு என்னைய தூரமாக்கு. அல்லாஹ் அதிகமாக துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திசாலி இந்த உலகத்துல நஃப்ஸ் சொல்ற பிரகாரம் உலகத்துல வாழ மாட்டாங்க. உள்ளம் சொல்லும் பாவத்தை செய், எல்லாரும் செய்யாத பாவமா? கொலை செஞ்சிட்டியா? பெரிய பாவத்தை செஞ்சிட்டியா? இல்லையே. பாவத்தை சிறுசாக காட்டக்கூடியவர் இந்த நஃப்ஸ் இருக்குது இல்லையா, எதையும் செல்லும். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸ் இருக்குது இல்லையா, என்னுடைய உள்ளம் இருக்குது, நிச்சயமாக அது நல்லதை சொல்லாது, கெடுதிய சொல்லும், கெட்டதை செய்ய தூண்டும். பாதுகாக்கிறது அல்லாஹ்ட பயம் மட்டும்தான். எல்லாருக்கும் ஆசைதான். நீங்க தக்வாதாரியாக அல்லாஹ்ட பயத்தோடு தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு பாவம் செய்ய ஆசை இல்லாம இல்லை. பாவம் செய்ய ஆசைதான். தக்வாதாரிகளாக தொழுகையாளிகளாக அல்லாஹ்வை பயந்து கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ முத்தகீன்கள் இருக்கிறாங்க, சாலிஹீன்கள் இருக்கிறாங்க. அவன் யாருக்கும் பாவம் செய்ய ஆசை இல்லாம இல்லை. ஆசைதான். அந்த ஆசையை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்துகிறார்கள். என்ன கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, பாவம் செய்ய ஆசை உணர்வு எல்லாருக்கும் இருக்குதான், அதை கட்டுப்படுத்துறது தான் மிகப்பெரிய புத்திசாலி. என்னுடைய உள்ளம் சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, வேண்டிய தொழுகையை வெளியே தொழுகை சொன்னா
தொழுகைகளை நிறைவேற்றினா, உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டா, சதகாவை செஞ்சிட்டா, தௌபாவை செஞ்சிட்டா, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். பாவத்தை சிம்பிளாக நினைக்கிறது அது மிகப்பெரிய பாவம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான்ல ஒரு உறுதி எடுப்போம். இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல படைச்சவனுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். ஒரு கணம் அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்து பார்ப்போமே. அவனுக்காக, இதுவரைக்கும் எனக்கு அழகான வாழ்க்கையை தந்தவனுக்காக, மனைவி மக்கள் அழகாக தந்திக்கிற அவனுக்காக, ஆரோக்கியத்தை தந்தவனுக்காக, அவனுக்காக வாழ்ந்து பார்ப்போமே. பாவம் செய்ய ஆசை இருந்தும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான் மிகப்பெரிய தத்துவம். அல்லாஹ் அந்த உலகத்துல படைத்த எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா ரெண்டு விதமான வாழ்க்கையை காட்டியிருக்கிறார். ஹிதாயத்தினுடைய பாதையும் காட்டப்பட்டிருக்கிறது, பலாலத்துடைய பாதையும் காட்டப்பட்டிருக்கிறது. ஹிதாயத் என்ற நேர்வழியான பாதை, நபிமார்கள் போன பாதை, முத்தகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்னு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்த ஃபிரௌன், நம்ரூத் இவனுடைய சம்பவமும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு விதமான வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. விரும்பினத்தை தேர்ந்தெடுக்கலாம், விரும்பினத்தை தேர்ந்தெடுங்க. ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாங்கள் ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையில் என்னை வழி நடத்துவாயாக, நேரான பாதையை காட்டுவாயாக என்று கேட்கல. யாரு தொழுகை சூரத்துல் ஃபாத்திஹால ரூஹானியத்தாக ஓதுவார்களோ, கருத்தை விளங்கி ஓதுவார்களோ, அந்த தொழுகை மிகப்பெரிய பாக்கியமான தொழுகையாக இருக்கு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை உனக்கு தெரியும் ரப்பே, உன்னுடைய அடியான் யா அல்லாஹ், என்னைய நேரான பாதையில் என்னை கூட்டிக் கொண்டு போவாயாக, என்னை மிஸ் பண்ணிடாதே யா அல்லாஹ். எப்படியான நேரான பாதை தெரியுமா? அல்லாஹ்வே விவரிக்கிறார். இந்த கடைசி ஆயத்தில் அந்த ஹிதாயத் பெற்ற நல்லவர்களுடைய வழியும் சொல்லப்படுகிறது, பலாலத்தை அடைந்தவர்களுடைய வழிகளும் சொல்லப்படுகிறது. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எப்படியான நேரான பாதை தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உன்னுடைய நிஅமத்தை அடைந்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், அன்அம்த அலைஹிம், இந்த உலகத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை, பொருத்தத்தை, அன்பை அடைந்தவர்கள், அந்த வழியை காட்டியா அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், மக்தூப் உடைய கோபத்தை அடைந்தவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனையும் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் சொல்லப்படுகிறது. தக்வா உள்ளவர்களையும் குர்ஆன் சொல்லுது. உலகத்தில் வாழ்ந்து மாற்றமான வழியை வாழ்ந்து கை சேதப்பட்டு கடைசியில கை சேதத்தோடே வஃபாத்தானவருடைய வாழ்க்கையும் சொல்லப்படுகிறது. ஆனா ரப்புக்குமுல் அஅலா, ஃபிரௌன் சொன்ன வார்த்தை, நான் தான் மிகப்பெரிய ரப்பு. இந்த உலகத்தில் அவன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஆனா ரப்புக்குமுல் அஅலா, உலகத்தில் உயர்ந்த ரப்பு நான் தான், கடவுள் நான் தான். இந்த வார்த்தையை சொன்னதுக்காக அல்லாஹு தஆலா நீண்ட விடயம் கடைசி ஆயத்தில் சொல்கிறான், நீ சொன்ன வார்த்தைக்காக, இந்த உலகத்தில் நீ சொன்ன வார்த்தை எந்த ஒரு காஃபிர்களும் சொல்லாத வார்த்தை. ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக், உன் உடம்பை நான் பாதுகாப்பேன், லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, பின்னால வார சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக விளங்குறதுக்கு நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்ன உன்னைய இந்த மௌத் வரைக்கும், இந்த உலகம் அழியும் வரைக்கும் உன்னைய பாதுகாப்பேன். விளங்கணும் மக்கள். பட்டம் பதவியால் எதையும் செய்யலாம், சல்லிகளால் எதையும் செய்யலாம், ஆட்சிகளால் எதையும் செய்யலாம். எனக்கு அல்லாஹ்வை தவிர எது கிடைச்சாலும் நாம் முன்னேறிடுவேன் என்று நினைக்கக்கூடிய மமதை, கர்வம், பெருமை, இதோடு வாழ்ந்தவன் ஃபிரௌன். இதைத்தான் கேட்கிறோம் குர்ஆன்ல, ஃபாத்திஹால, மக்தூப் உடைய கோபத்தை அடைந்தவருடைய வழியை காட்டிராதே ரப்பி, அந்த வழி அல்ல. வலத்தால்லீன், வழிகட்ட, இந்த உலகத்தில் உன்னுடைய பேரை நாசமாக்கின, உன்னுடைய வழிகளை வாழாம உதாசீனப்படுத்தின,
அந்த வழிகெட்ட வலாலத்தை அடைந்த வழிகேடர்களுடைய வாழ்க்கை எனக்கு காட்டிராதே. ஆமீன் சொல்கிறோம். நாங்களும் ஓதுறோம். இமாமுடைய சூரத்துல் ஃபாத்திஹாக்கும் ஆமீன் சொல்கிறோம். இன்னும் எங்களுக்கு நேரான பாதை கிடைச்சுதா? நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஈக்குதா? சிந்திக்கிறோமா? தொழுகிறோம். அந்த தொழுகை எமக்கு பாவத்தை தடுக்குது இல்லை. கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்துக்கோங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புத்திசாலி மன்தான நஃப்ஸ கட்டுப்படுத்துவான், அல்லாஹ்வுக்காக வாழுவான், படைத்தவனை மதிப்பான், பயப்படுவான். எப்படியும் எனக்கு மௌத்து வரும், மௌத்து என்பது நிச்சயமாக வரும். அந்த மௌத்துக்கு பின்னால நிச்சயமாக நான் பதில் சொல்லணும். இந்த வாழ்க்கையின் நான் அனுபவிச்ச ஒவ்வொன்றையும் பதில் சொல்லணும், ஒப்பு வைக்கணும். அந்த பயத்தோட நஃப்ஸ கட்டுப்படுத்துவான், பாவம் செய்ய மாட்டான். மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவார். அந்த வாழ்க்கையை நிம்மதியாக நாயிக்கணும், நிரந்தரமான சந்தோஷத்துல நான் ஆளாகணும், நிரந்தரமான சொர்க்கத்தை அடையணும், நிரந்தரமான நிம்மதி கிடைக்கணும் என்று செல்வதற்காக இந்த உலகத்தில் ஆகிராவுடைய அமல்களை செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஆஜிஸ், இந்த உலகத்துல மடையன் யார் தெரியுமா? மிகப்பெரிய புத்திசாலி அல்ல, மடையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மடையன் யார் தெரியுமா? மன் அத்பஅ நஃப்ஸஹு. உலகத்துல யார் என்ன சொல்லட்டும், பிரச்சனை இல்லை, பள்ளிகளுக்காக டைம் நீக்குது, இபாதத் செய்ய காலம் நீக்குது, அல்லாஹ்வை நெருங்க டைம் நீக்குது. நஃப்ஸ அவன் கட்டுப்படுத்துவான். பொறுமையாக இரு, இபாதத் செய்ய காலம் நீக்குது, பயப்பட நேரம் நீக்குது, மௌத் வர நேரம் நீக்குது. மன் அத்பஅ நஃப்ஸஹு, நஃப்ஸ் சொல்ற பிரகாரம் வாழ்க்கை அமைச்சு கொள்வான். எவன் எதை சொல்லட்டும், நான் ஏண்ட ஸ்டைல்ல வாழ்வேன், பிரச்சனை இல்லை, நான் செய்யாத பாவமா, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவான். எப்படியான நம்பிக்கை தெரியுமா? வத்தமன்னா அலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மடையன் தன்னை நஃப்ஸ் சொல்ற பிரகாரம், உள்ளம் சொல்ற பிரகாரம் பாவத்தையும் செய்வான், மிகப்பெரிய மேலெண்ணம் வைப்பான். என் ரப்ப என்னைய மன்னிச்சிருவான். அவன் விசாலமான மன்னிப்புக்கு சொந்தக்காரன். நஃப்ஸ் பிரகாரம் வாழ்ந்து அதை நாங்க அந்த வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வ கோபத்துக்கு உள்ளாக்கி வலாலத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் மேலெண்ணம். என்னைய படைச்சவன் பாதுகாப்பான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மடையன். நஃப்ஸ் சொல்ற பிரகாரம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே வத்தமன்னா அலல்லாஹ், அல்லாஹ் மேல மேலெண்ணம். எத்தனை பேர் அல்லாஹு தஆலா பாதுகாத்து கொண்டிருக்கிறான், மன்னிச்சு கொண்டிருக்கிறான். பாவம் செஞ்சு கொண்டே இருப்பான், ரப்புக்கு மேலெண்ணம் வச்சு கொண்டே இருப்பான். இவன் மடையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், முஸ்லிம் ஷரீஃப் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம். தக்வாவுடைய மாதம், பயப்படக்கூடிய மாதம். அல்லாஹ்வை நெருங்குவோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் எங்களுக்குள்ள கனெக்ஷன் சரியாக இருக்குமோ, நிச்சயமாக எங்களுக்கு வரக்கூடிய நலவுகள் அழகான முறையில் வந்து சேரும். அல்லாஹ் எம்மை தக்வாதாரிகளாக, உண்மையான தக்வாதாரிகளாக அல்லாஹ் மாற்றுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.